வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. கொங்கு நாட்டில் நிறைய வைணவத்தலங்கள் இருக்கு. அதுவும் புகழ்பெற்ற வைணவத்தலங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒன்றுதான் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில். இந்த நைனாமலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சேந்தமங்கலத்துல, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த நைனாமலை இருக்கு. இங்கு வரதராஜ பெருமாள் மலை மேல இருந்து அருள்பாலிச்சிட்டு இருக்கார். இந்த நைனாமலையில இருக்க வரதராஜ பெருமாளை பற்றியும் இந்த நைனாமலையின் பெயர் காரணத்தை பற்றியும் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். நைனாமலை, அதாவது நயனமலை. நயனமலை தான் நைனாமலைன்னு மாறி போச்சு. அதுவும் இப்ப நயனாசலம்ங்கிற ஒரு பெயரும் இருக்கு. எப்படி அப்படின்னா, நயன மகரிஷி இங்க தவம் செய்ததுனால, எங்க இந்த மலை மேல தவம் செய்ததுனால, அதுவும் பெருமாளை நோக்கி தவம் செய்ததுனால வரதராஜ பெருமாள் அப்படியே நேரடியாக வந்து நயன மகரிஷிக்கு இங்கு தரிசனம் கொடுத்தார். அதனாலதான் இந்த மலைக்கு பேரே நயனாமலைன்னு வந்தது. அந்த மகரிஷியின் பெயரா நயனாமலைன்னு வந்தது. இன்றைக்கு நைனாமலை அப்படின்னு மறுவிருச்சு. பக்தர்கள் சொல்ல சொல்ல அது மறுவறது ஊர் பெயர்ல இருந்து எல்லாமே உண்மைதானே. அப்படித்தான் நயனாமலைன்னு மாறிடுச்சு. இந்த மலை பாருங்க, செங்குத்தா இருக்கு. அதுவும் 2500 அடி உயரத்துல இருக்கு இந்த கோவில். அதுக்கு போறதுக்கு 3000 படிக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம போக முடியும். அப்படி இருந்தும் சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் ரொம்ப விசேஷமா எல்லோரும் வரதராஜ பெருமாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அத்துணை சக்தி கொண்டவர் வரதராஜ பெருமாள். அப்படிப்பட்ட வரதராஜ பெருமாள் இந்த உத்தராயண காலத்துல சூரிய பகவான் வந்து தினமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். ஆமா, சூரிய பெருமான் வழிபட்டு ஆசீர்வாதம் வாங்கி சென்றதுனால அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த உத்தராயண காலத்துல, அதாவது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரைக்கும் தினமும் வரதராஜ பெருமாளின் முகத்தில் அந்த சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் காலை நேரங்களில் படுகிறது. இதை பார்ப்பது நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பக்தர்கள் எல்லாம் இங்க சொல்றாங்க பாருங்க. அப்படி சூரிய பகவானால் 6 மாதங்கள் வழிபடக்கூடிய பெருமாள் வரதராஜ பெருமாள். நாம் இந்த 3000 படிகளை நம்ம தாண்டி ஏறி போகும்போது கடைசி 3 படிகளுக்கு முன்னால நம்ம ஆஞ்சநேயர் பெருமான் வாங்க வாங்கன்னு நம்மளை வரவேற்கிறாங்க. அதை தாண்டி அவரை வணங்கிட்டு நம்ம உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்ம பெரிய திருவடின்னு சொல்லுவோம் இல்லையா, கருட ஆழ்வார், அவர் அங்க இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அவருக்கு நேராதான் வரதராஜ பெருமாள் இருந்து நமக்கு காட்சி கொடுக்கறதோட அருளும் கொடுக்கிறார். அவரை வணங்கும் போது அவருடைய சன்னதியிலிருந்து மின்னால் வரும்போது அந்த மண்டபத்தில் நம்ம நயன மகரிஷி ஒரு தூணிலிருந்து நம்ம வரதராஜ பெருமாளை சிற்ப வடிவில் வணங்கி கொண்டே இருக்கிறார் பாருங்க. இப்ப நம்ம மூலவர் சன்னதியிலிருந்து வெளியே வந்து இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய நயன மகரிஷியையும் நம்ம வழிபட்டுட்டோம். ஏன்னா அவரால் தானே நமக்கு வரதராஜ பெருமாளே வந்திருக்காரு இந்த நைனாமலையில. அதனால அவரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா தனி சன்னதியில நம்ம குவளையவள்ளி தாயார் இருக்காங்க. குவளையவள்ளி தாயார் தான் சமேதரா வரதராஜ பெருமாளுக்கு இங்கே தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் பாருங்க. ஏன்னா இங்கே அம்மனுக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கிறதுனாலதான் தனி சன்னதியில இங்கே இந்த கோவில்ல இருக்கார் பாருங்க. அப்ப குவளையவள்ளி சமேத வரதராஜ பெருமாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமா தானே.
அதற்கப்புறம் அங்கு நம்ம வணங்கிட்டு அம்மா கிட்ட என்ன என்ன வேணுமோ அத்தனையும் நம்ம கேட்டு வணங்கிட்டு வரும்போது நமக்கு மனசே நிம்மதியா இருக்கும். ஏன்னா அம்மா எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியவள். அப்படித்தானே? நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிந்து செய்யக்கூடியவள் அம்மா. அப்படி இருக்கும்போது கோலையவள்ளி தாயார் நமக்கு அத்துணை அருள்களையும் தாராளமா கொடுப்பாங்க. அதற்கப்புறம் வெளியில வரும்போது நமக்கு சீதாராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்கக்கூடிய சந்நிதி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ராதா ருக்மணி சமேத வேணுகோபாலன் சன்னதி இருக்கு, நவநீத கிருஷ்ணன் சன்னதி இருக்கு. இப்படி எல்லா சன்னதிகளும் வரிசையா தனித்தனியா இருக்கு. அதையெல்லாம் அவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு நம்ம வெளியில வரும்போது ஒரு பெரிய பழங்கால மண்டபம் இருக்கு. அந்த பழங்கால மண்டபத்துல தான் இன்றும் எல்லா சித்தர்களும் அந்த இடத்துல அமர்ந்துதான் தவம் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தினமும் இரவு பொழுதில் இந்த மண்டபத்துல வந்துதான் எல்லாமே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சித்தர்களும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நமது நயன மகரிஷி உள்பட. அதனால் அங்க ஒரு 3 சித்தர்களின் உருவங்கள் அங்க சிற்பமாக அந்த ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்றோம், அது பழைய மண்டபமா தான் இருக்கு. அந்த மண்டபத்துல இந்த சிற்பங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஆயிரங்கால் மண்டபமான்னு எனக்கு தெரியல, ஆனா அங்க மண்டபம், பழைய மண்டபம் அங்க இருக்கு. அதுலதான் அந்த சித்தர்கள்லாம் இன்றும் தவம் செய்து கொண்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு விசேஷமான ஸ்தலங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு. அதற்கப்புறம் நம்ம இந்தியா முழுக்க இருக்கு இல்லையா? அப்படி ஒரு இந்தியாங்கிறது ஒரு புனிதமான நாடு அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையா இருக்கு. நாம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நாம பெருமை கொள்ளணும். அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, என்னுடைய நாடுதான், அப்படித்தானே? அப்படி பெருமை கொள்ளத்தக்க வகையில நமக்கு எல்லா இறைவனும் இங்கிருந்து நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையிலிருந்து நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அத்துணையும் நமக்கு கிடைக்கும். அதுவும் துளசி மாலை சாற்றி புரட்டாசி சனிக்கிழமைகளில் நீங்க என்ன வேண்டுகோள் வைத்தாலும் சரி, அதை கோலையவள்ளி தாயாரும் நம் வரதராஜ பெருமாளும் அப்படியே செய்து கொடுப்பார்கள் என்று பக்தர்கள் சொல்றாங்க. அது இல்லாம இங்க தீர்த்தங்கள் முன்னாடி 108 தீர்த்தங்கள் இருந்திருக்கு. காலப்போக்கில் அதெல்லாம் மாறி இன்னைக்கு 3 தீர்த்தங்கள் இருக்கு. அதற்கு அமையா தீர்த்தம்னு பேர் சொல்றாங்க. இது மாதிரி பெரிய யாழி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய பால் தீர்த்தம்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய தீர்த்தங்கள், இப்ப 3 தீர்த்தங்கள் தான் இப்ப இருக்கு. ஆனா முன்னாடி இருந்தது 108 தீர்த்தங்கள் இங்க இருந்ததா எல்லாரும் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால முடிந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களிலும் சென்று நம்மளுடைய பழமையான முறைகளையும் பழமையான தெய்வங்களையும் நம்ம வணங்கிட்டு வரணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை. அதன்படி இந்த நைனாமலைக்கு சென்ற போது ரொம்ப எப்படி சொல்றது, அப்படியே இந்த மலை மேல ஏறி போகும்போது, அதுவும் செங்குத்தான மலை மேல ஏறி போகும்போது, முருகா, பெருமாளே, சிவபிரானே, நீங்கள் எல்லாரும் இங்க இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு நோய்கள் வரும்போதும், நமக்கு இந்த கொரோனாலாம் வந்தது இல்லை, இப்ப என்னென்னமோ சொல்றாங்க, அது மாதிரி எல்லாம் நோய்கள் வரும்போதும் சரி, இல்லை இயற்கை பேரிடர்கள் வரும்போதும் சரி, அதெல்லாம் தாங்கிட்டு எங்களை பத்திரமா பாதுகாக்கிறீங்க. அது போலவே எப்பவும் நீங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வேண்டிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். எல்லா மக்களுக்கும் உண்ண உணவு கிடைக்கணும். யாருமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. நம்ம சோமாலியாமா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சோமாலியா நாளெல்லாம் மாறிடுதுன்னு நினைக்கிறோம். ஆனா திரும்பவும் அதே நிலையில இருக்கிறதா சில பேர் நம்ம ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் போடும்போது ரொம்ப கவலையாகவும் இருக்கு. அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்தியாவில கூட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நம்ம ஆன்மீகம் ஒன்றுதான் வழி அப்படிங்கிறத
நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் உழைத்தாலும், என்னதான் சம்பாதிச்சாலும், என்ன கொடுத்தாலும் சரி, கடைசியில் அந்த இறைவன் நமக்கு கொடுக்கறது தான் நமக்கு நிற்கும். ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் அப்படிதான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேலை கிடைக்கவும் சரி, அந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை நாம மட்டும் இல்லாம கஷ்டப்படுபவர்கள் ஒரு சிறு பகுதி கொடுத்து உதவுறதுல இருக்கிற சந்தோஷமும் சரி, எல்லாமே அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டது. பணம் உள்ளவர்கள் எல்லாருமே பெரிய பாரிவள்ளலாவா இருக்காங்க? இல்ல ஒண்ணுமே இல்லாதவங்க யாருமே கொடுக்க உதவாமலா இருக்காங்க? ஒண்ணும் வேண்டாம். ஒரு படிக்கிற பையனுக்கு ஒரு பென்சில், ரப்பர், எரேசர் வாங்கி கொடுக்குறோம்ல, அதுவே பெரிய புண்ணியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் இதற்கெல்லாம் நடக்கணும்னா அந்த இறைவனுடைய அருள் நமக்கு தேவை. அதனால எந்த நயனா மலைக்கு பேரு சின்ன திருப்பதி அப்படின்னும் பேரு. ஏன்னா இந்த வரதராஜ பெருமாளை வணங்கி விட்டு வரும்போது நமக்கு பொருளாதார நெருக்கடிகள்லாம் தீரும் அப்படின்னும் பக்தர்கள் சொல்றாங்க. அதனாலதான் சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் எல்லோரும் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்கிறார்கள். நாமும் நம்மளால் முடியும் போது ஒரு முறை வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்து பொருளாதார மேம்பாடு அடைவோம், எல்லா வளத்திலும் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்னு சொல்லி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.